அன்பு குழந்தையே, என்னை நினைத்து எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு. நான் பலமுறை எச்சரிக்கை செய்த விஷயத்தையே திரும்பவும் நினைவுபடுத்துகின்றேன். உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான். எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமில்லை. இப்பொழுது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி ரசிக்கிற நிலையில் கொண்டு போய் விட்டுள்ளது. சரி, நடந்தது நடந்துவிட்டது. இனி ஜாக்கிரதையாக நடந்து கொள். நான் உனக்கு கூறிய அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு கஷ்டப்படுத்தாதே. ஆனால் உன் சுயமரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன். உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும். பொங்கி எழு என்றும் நான் சொல்லவில்லை. துஷ்டனைக் கண்டால் தூர விலகு என்ற பழமொழியை கேட்டிருக்கிறாயா? இப்போது அதைச் செய். இனி எந்த நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி நீ ஏற்கக்கூடாது. இது நான் உனக்கு இடும் கட்டளை. உன்னுடைய சந்தோஷம் என் நாமத்தை ஜபிப்பதிலும் என்னையே நினைத்துக் கொண்டிருப்பதிலும் தான் இருக்கிறது. அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறித் தள்ளிவிட்டு நீ என்னை நோக்கிய பாதையில் பயணம் செய். கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார். என்னையே தியானி, என் மீதே மனத்தை வை. நடக்கப்போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு. வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்கு? கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாகிறாய். என்மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது. இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். நாம் எடுத்து வைத்திருக்கும் அடி சரிதானா இல்லையா என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். யோசனைக்கு மேல் யோசனை. நீ என்னதான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனதருள் வேண்டுமல்லவா? அதனால் உன் யோசனைகளையெல்லாம் விட்டுவிட்டு காரியங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறைவுமில்லாமல் முடித்துக் கொடுக்கின்றேன். உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவன் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் நிறுத்தி செயல்படு. அப்போது உன் காரியங்களெல்லாம் எவ்வித தடையுமின்றி நிறைவேறுவதை அனுபவத்தில் உணர்வாய். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு, ஜெயிக்கப் போகிறாய். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்களா? நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைக்கும் வலிகளில் இருந்தும் நோய்களில் இருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகிறாயே. இவை அனைத்திலும் இருந்து உன்னை விரைவில் விடுப்பேன். உனது தேவையை பூர்த்தி செய்யப் போகிறேன். ஆனால் அதற்காக காத்திருக்க வேண்டும். இவை அனைத்திலும் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய் அப்பா. உங்கள் அருள் எனக்கு எப்போது கிடைக்கும்? நான் படும் வேதனையை பாருங்கள் அப்பா. என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை நான் கேட்டு ஓடி வந்து விட்டேன். மனம் தளராதே. காத்திரு, பொறுமையாக இரு. நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். நான் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன்னை பாதுகாப்பேன். இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்பா. நான் இருக்கிறேன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நான் பலமுறை எச்சரிக்கை செய்த விஷயத்தையே திரும்பவும் நினைவுபடுத்துகின்றேன். உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான். எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமில்லை. இப்பொழுது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி ரசிக்கிற நிலையில் கொண்டு போய் விட்டுள்ளது. சரி, நடந்தது நடந்துவிட்டது. இனி ஜாக்கிரதையாக நடந்து கொள். நான் உனக்கு கூறிய அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு கஷ்டப்படுத்தாதே. ஆனால் உன் சுயமரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன். உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும். பொங்கி எழு என்றும் நான் சொல்லவில்லை. துஷ்டனைக் கண்டால் தூர விலகு என்ற பழமொழியை கேட்டிருக்கிறாயா? இப்போது அதைச் செய். இனி எந்த நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி நீ ஏற்கக்கூடாது. இது நான் உனக்கு இடும் கட்டளை. உன்னுடைய சந்தோஷம் என் நாமத்தை ஜபிப்பதிலும் என்னையே நினைத்துக் கொண்டிருப்பதிலும் தான் இருக்கிறது. அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறித் தள்ளிவிட்டு நீ என்னை நோக்கிய பாதையில் பயணம் செய். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.